அது தாமதிப்பதில்லை. தாமதிக்கலாம், அதுக்காக நீ காத்திருந்திருக்கலாம். நீ காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமதிக்காமல் கண்ட தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார். கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், கர்த்தரோடு பேசுற எந்த காரியமும் கர்த்தர் சீக்கிரத்தில் செய்ய போகிறார். சீக்கிரத்தில் செய்ய போகிறார். அது நடக்கும். தாமதம் நடக்கும். காத்துங்க. பொய் சொல்லவே மாட்டார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. மனமாறுகிற மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருமா வராதா? வரும், வரும். என்ன செய்யும்? அப்ப நீ என்ன செய்யணும்? இல்ல, நோக்கி கூப்பிடணும். அது வரும். என்ன செய்வீங்க? நோக்கி கூப்பிடணும். அவர் உனக்கு என்ன செய்வாரு? மறு உத்தரவு கொடுப்பார். எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் என்ன நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பெரிய காரியம் நடக்க போகிறது. கர்த்தர் ஆபிரகாம் சொன்னாரு, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு பெரிய காரியம் செய்ய போறேன்னு சொன்னாரு. அந்த தேவன் என்றைக்கு உள்ள சதா காலம் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். நானே உயிர் தேவனும் ஜீவனும் வாழ்வார். மரித்தாலும் பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள். மரித்தாலும் பிழைப்பீர்கள். ஏன்? அவர் நோக்கி கூப்பிடுங்க. அவர் நோக்கி